27 நட்சத்திரத்துக்கு 27 கோயில். நீங்க சொன்ன மாரி ஒரு வீட்ல 5 பேர் இருக்காங்க. 5 பேருக்கு 5 கோயில். ஒவ்வொன்னும் ஒவ்வொரு இடத்துல இருக்கு. எப்படி சார் அப்படின்னு தோணும். போய் தான் ஆகணும்னு இருக்கிற இடங்களுக்கு கண்டிப்பாக போகணும் அப்படிங்கிறது ஜாதகப்படி தான் பரிகாரங்கள் ஒழிய பரிகாரங்கள்ங்கிறது காமனா இல்ல. ஆனா கோவில்கள் அப்படிங்கிற விஷயம் பட் ஆனா இந்த 27 நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரே கோவில் இருக்கா அப்படின்னா முருகன் தான். நட்சத்திர குன்று அப்படிங்கிற ஒரு இடம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் செங்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வில்வாரணி அப்படின்னு வில்வாரணின்னா உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் போய் வழிபட வேண்டிய ஒரே ஸ்தலம் அப்படின்னா நட்சத்திர குன்றில் அமைந்துள்ள சிவசுப்பிரமணியனாக சுயம்புவாக இருக்கக்கூடிய அந்த முருகன் ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும். பிரம்மஹத்தி தோஷம் போகிறதுக்கு முருகன் பூஜை பண்ணி வந்து உட்கார்ந்த இடத்துல பிரம்மாவே வந்து பூஜித்த ஸ்தலம் இது அப்படின்னு. பிரம்மா பூஜித்ததுனால என்ன, உங்களுக்கு பிரம்மஹத்தி தோஷம் இருக்கு. ஏன்னா ஜாதகம் எடுத்தோம் நிறைய தோஷங்கள் சொல்கிறோம். தனிசிங்கனாப்பூர்னு சொல்லிட்டு மகாராஷ்டிராவில் இருக்குது. அங்கே மாத்திரம்தான் சுயம்புவாக ஒரே கல்லில் இருக்கும். சேம் அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரே கல்லில். ஆனால் அந்த சனீஸ்வரனை கேப்பாரற்று கிடக்கிறார் பாவம். எங்கெங்கேயோ நம்ம போகிறோம். சனின்னா திருநள்ளாருக்கு போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம். அற்புதமாக சுயம்புவாக இருக்கக்கூடிய சனீஸ்வரனுடைய ஒரு ஸ்தலம் இருக்குது. இந்த முருகன் பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருக்குது. அந்த சனி ஒரு கல்வெட்டு மாதிரி தான் இருக்கும். மேலே சூரியன், சந்திரன், நடுவில் ஒரு அம்புக்குறி இதெல்லாம் போட்டு அந்த சனீஸ்வரனுடைய அந்த ஒரு அமைப்பு இருக்கும். ஸோ சனி தோஷம் நீங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு முறையாவது போய் அது இப்போ 7.5 சனி யாருக்கெல்லாம் ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள். பக்தி பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் சிம்மம் ரங்கநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம இப்போ ஒவ்வொரு மக்களுக்குமே ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கான கோயில் அப்படிங்கிறது இருக்குங்க சார். ஒவ்வொருத்தவங்களும் அவங்க நட்சத்திரத்துக்கான கோயில் போயிட்டு இருக்காங்க. ஒரு குடும்பத்தில் எடுத்துட்டிங்கன்னா 2-3 நட்சத்திரங்கள் 4-5 கூட இருக்கிறாங்க. அப்போ அனைவருக்குமே ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அதுக்கான புண்ணியம் கிடைக்கும், அந்த நட்சத்திரத்துக்கான பிரச்சனைகளோ அதுக்கான பலன்களோ கிடைக்கும் அப்படின்னா எந்த கோயில் அந்த அமைப்பில் இருக்குங்க சார்? ஸ்ரீ குருப்யோ நமஹ. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாகஜ பஜதாம் கல்பவృక్షாய நமதாம் காமதேனுகே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கம்பத ராமதூத கிருபா சந்தோ மத்காரியம் சாதகத் பிரபு. பக்தி பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும். எனதருமை குருநாதர் திருமுக புதுவுடை மூர்த்தி அவர்களை வணங்கி இன்றைய நிகழ்விற்கு செல்வோம். நல்ல ஒரு கேள்வி. ஏன்னா 27 நட்சத்திரத்துக்கு 27 கோயில். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வீட்டில் 5 பேர் இருக்காங்க. 5 பேருக்கு 5 கோயில். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்குது. எப்படி சார் அப்படின்னு தோணும். போய் தான் ஆகணும்னு இருக்கிற இடங்களுக்கு கண்டிப்பாக போகணும் அப்படிங்கிறது ஜாதகப்படி தான் பரிகாரங்கள் ஒழிய பரிகாரங்கள்ங்கிறது காமனாக இல்லை. ஆனால் கோவில்கள் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் நல்லதை நினச்சி போனாலும் சரி, உங்களுக்கு ஆகாத கோயில் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. திதிகளுக்கு கோவில் சொல்கிறாங்க, திதி சூன்யத்துக்கு கோவில் சொல்கிறாங்க, யோகம் சொல்கிறாங்க, கரணத்துக்கு சொல்கிறாங்க. நீங்கள் பிறந்த கிழமைக்கு ஒரு கோயில் இருக்கும். இப்படி நிறைய கோவில்கள் இருக்குது. பட் ஆனால் இந்த 27 நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரே கோவில் இருக்கா அப்படின்னா நம்ம முருகன் வந்து இன்னைக்கு பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்கிற சாமி அவர் தான். 2024லையும் பயங்கர ட்ரெண்டிங்கில் இருந்தார். 25க்கும் அந்த ட்ரெண்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த முருகன் தான் நட்சத்திர குன்று அப்படிங்கிற ஒரு இடம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் செங்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வில்வாரணி அப்படின்னு. வில்வாரணினா வில்வ வனம் அப்படின்னு அர்த்தம். வில்வம்னா வில்வம், ஆரணினா வனம், காடு, வில்வ காடாக இருந்த இடம் அங்கே. அங்கே சுயம்புவாக அந்த மலையினுடைய மத்திய பகுதியில் சுயம்புவாக சிவலிங்க ரூபத்தில் முருகன் இருக்கார். முருகன் மேக்சிமம் சுயம்புவாக இருக்கக்கூடியது ரொம்ப அபரூபமான இடங்கள் தான். அதில் இந்த முருகன் வந்து சுயம்புவாக இருக்கக்கூடிய இடம். இப்போ குக்கே சுப்பிரமணியெல்லாம் பார்த்தீங்கன்னா புத்து ரூபத்தில் இருப்பார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிவலிங்க ஸ்வரூபமாக சிவசுப்பிரமணியனாக இங்கே இருக்கார். இது எப்படி வந்தது அப்படிங்கிறது தான். ஏன் இங்கே வந்தது, ஏன் 27 நட்சத்திரத்துக்கு உண்டானது அப்படிங்கிற கேள்விகள் எல்லாருக்கும் இருக்கும். பார்வதி தேவிக்கு ஏற்பட்ட சாபம். அதனால பார்வதி தேவி பூமிக்கு வராங்க. ஸோ பார்வதி தேவி கூட முருகனும் இந்த பூலோகத்துக்கு வராரு. அங்கே பர்வத மலையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். சிவன் கோயில். அந்த பர்வத மலை
இந்த வில்வாரணி இதெல்லாம் ஒரே அந்த கட்டுக்குள்ளே வருது. இப்போ பார்வதிக்கு ஏற்பட்ட சாபம் நீங்குவதற்கு செய்யாறு அந்த அதுக்கு செய்யாறுங்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு வேற பேர் இருக்கு. அந்த செய்யாறனுடைய வடக்கரையில் தென்கரையில் பார்வதி தேவி சிவலிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணுறாங்க. 7 சிவலிங்கங்கள், அதில் ஒன்று காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர், அங்கே தான் கல்யாணம் நடக்குது. ஸோ இந்த பக்கம் பார்வதி தேவி சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணி சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணிகிட்டே இருக்கிறப்ப நீர் வேணும், பூஜைக்கு தண்ணீர் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஒரு வாழை மரங்கள் நிறைந்த கதலி வனம்னு. அப்போ முருகன் விளையாட்டாக தன் கையில் இருந்த வேலை அந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரகிரி மலைக்கு மேலே விட்டு எறிகிறார். அங்கே தான் அந்த பருவத்தமலை இதெல்லாம் இருக்குது. அங்கே விட்டு எறிய அங்கே நம்ம சப்த ரிஷிகள் தவம் பண்ணிட்டு இருக்காங்க. சப்த ரிஷிகள் யார் அப்படின்னா பிரம்மாவுடைய குமாரர்கள்னு சொல்லுவாங்க, பிரம்மாவோட பசங்க. இவங்களுடைய தலையை இந்த வேல் அறுத்துருது, தலை கொய்து விடுகிறது. அதன் மூலியமாக அந்த ரத்தம் ஓடி வர்றது தான் ஆறா மாறுது. அதுதான் செய்யாறு. செய்யினா ஒரு அர்த்தம் ரத்தம், செய் அப்படின்னா முருகன் ஒரு அர்த்தம், செய் அப்படின்னா செவ்வாய்ன்னு ஒரு அர்த்தம். அதனால அதுக்கு செய்யாறு அப்படின்னு. அப்போ இது நிகழ்ந்தது பார்வதி தேவி கிட்ட இந்த மாதிரி தப்பாயிடுச்சு அப்படின்னு முருகன் சொல்ல, நீ இந்த பிரம்மஹத்தி தோஷம் உனக்கு வந்துருச்சு, ஏன்னா பிரம்ம குமாரர்களை நீ கொண்டுட்ட, அதனால பிரம்மஹத்தி தோஷம் வந்திருக்கு, நீ சிவலிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணுங்க. இந்த பக்கம் தாயார் அம்பாள் பூஜை பண்ண லிங்கங்கள், வடகரைகளை கரைக்கண்டீஸ்வரர்னு 7 சிவலிங்கங்களில் அங்கே முருகன் வச்சு பூஜை பண்ணுறார். பூஜை பண்ணி தேவகிரி மலை அப்படிங்கிற இடத்துல தன் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கி முதல் உட்கார்றது தேவகிரி மலையில் சிவசுப்பிரமணியனா உட்கார்றார். இந்த நட்சத்திர குன்று அப்படிங்கிறது எப்படி வருதுன்னா, இந்த கரைக்கண்டீஸ்வரரையும் கைலாசநாதரையும் பூஜை பண்ணி கொண்டிருந்த 2 குருக்கள், இவங்க வருஷம் வருஷம் ஆடி கிருத்திகைக்கு திருத்தணிக்கு போவாங்க. அந்த ஒரு வருஷம் ஆடி கிருத்திகைக்கு இவங்கனால போக முடியல, ஏதோ காரணங்கள், போக முடியாமல், ஐயோ நம்மளால போக முடியாமல் ஆயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருவரும் ராத்திரி படுத்துக்கிறாங்க. அப்போ கனவுல முருகன் வர, நீ ஏன் எங்கேயோ போய் தேடிட்டு இருக்க, நான் பாரு இந்த நட்சத்திர குன்று இந்த மலை மேலே நான் இருக்கேன், நாளைக்கு காலையில் அங்கே சந்திரபுஷ்கரணின்னு ஒரு தீர்த்தமும் இருக்குது, சந்திரபுஷ்கரணி குளக்கரைக்கு வா, அங்கே உனக்கு ஒரு நாகம் வழிகாட்டும், அது கொண்டு போய் எங்கே காமிக்குதோ அந்த இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னு. ஸோ காலையில் இவர் எழுந்திரிச்சு அந்த ஊர் ஜனங்களெல்லாம் கூப்பிட்டு அங்கே போகிறாங்க. அதே போல் அங்கே ஒரு நாகம் இருக்குது. அந்த நாகம் வழிகாட்ட இவங்க மேலே போக அந்த மலையினுடைய மையப்பகுதியில் ஒரு சிவலிங்கம், அந்த சிவலிங்கத்தை சுற்றியும் ஒரு நாகம் உட்காந்துட்டுருக்காங்க. இது வழி காமிச்சிட்டு போயிடுச்சு, நீ பாம்பென்றால் படையும் நெடுங்கும் அப்படிமா, அதை எப்படி எடுத்து பாம்பு இருக்குது எப்படி பிரதிஷ்டை பண்ணுறதுன்னு இவங்க 2 பேரும் கேட்க, அந்த சிவலிங்கத்தை சுற்றி இருந்தால் அந்த பாம்பு அப்படியே கல்லா மாறிடுச்சு. அப்புறம் எடுத்து அந்த மையப்பகுதியில் அந்த குருக்கள் பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணுறாங்க. அப்போ 27 நட்சத்திர தேவதைகளும் அந்த முருகனை பூஜை பண்ணினாங்க. அதனால் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் உண்டான ஒரே பரிகார ஸ்தலம் அப்படின்னா இந்த முருகனுடைய சன்னிதானம் தான். சின்ன மலை தான், ஒரு மேக்ஸிமம் 100 படிக்கு மேலே இருக்காது, சீக்கிரம் ஏறி போயிடலாம், சுவாமி மலை மாதிரி தான் இருக்கும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம், அதோட வைப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க, அப்படி ஒரு அற்புதமான ஸ்தலம். இன்றைக்கும் கூட அந்த குருக்கள் சொல்லுவாங்க, வீட்டிலேருந்து பிரசாதம் எடுத்துகிட்டு வந்தால் பாம்பு வந்துருமோ, விடாதம்மா மேலே போகிறது, அங்கேயே பண்ணி தான் அந்த முருகனுக்கு நைவேத்தியம். முக்கியமாக செவ்வாதோஷம், குழந்தையின்மை, நட்சத்திரங்களுக்கு உண்டான பரிகாரங்கள், ஏன்னா கிரகங்கள் நட்சத்திரங்கள் வழியே கர்மாவை வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு நட்சத்திர ரீதியாக இருக்கக்கூடிய கர்ம வினைகள் தீர்வதற்கும் உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் போய் வழிபட வேண்டிய ஒரே ஸ்தலம் அப்படின்னா நட்சத்திர குன்றில் அமைந்துள்ள சிவசுப்பிரமணியனாக சுயம்புவாக இருக்கக்கூடிய அந்த முருகன். அந்த முருகனை போய் உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கு போனீங்கன்னா விசேஷம், சிறப்பு. இப்போ நீங்கள் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கலாம், அந்த நட்சத்திரம் இருக்கிற அன்னைக்கு போய் அந்த முருகனை வழிபாட்டுட்டு வந்தால் ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும். ஸோ முடிச்சு உட்கார்ந்த இடம் தேவகிரி. இப்போ பிரம்மகத்தி தோஷம் முருகனுக்கே ஏற்பட்டது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அந்த பிரம்மகத்தி தோஷத்திலேருந்து விடுவதற்காக உருவான இடம் தான் தேவகிரி மலை அப்படிங்கிற ஒரு புராணதான கதையுமே சொல்லியிருக்கீங்க சார். அதை பற்றிய விளக்கம் என்ன, அது எப்படி அது நிவர்த்தி ஆச்சுங்க சார்? பிரம்மஹத்தி அப்படின்னா இப்போ பசுமாட்டை வதம் செய்தால் பிரம்மஹத்தி. நம்ம ஜாதி பேசுகிறோம்னு சொல்லிடுவாங்க. பிராமணன் தான்
பிரம்மத்தை உணர்ந்தவன் பிராமணன். அதனால தான் பாப்பான்ங்கிறது ஆக்சுவலா எல்லாருமே வந்து அவனை அவமானப்படுத்துற பேச்சுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பார்ப்பவன் எவனென்று பார்க்கின்றானோ அவனே பார்ப்பான். நீ பார்ப்பியா அப்படின்னு கேட்குறோம். அதுதான் பார்ப்பான்னு மாதிரி இருக்கு. இறை என்னுள் இருக்கக்கூடிய இறையைனா பிரம்மத்தை உணரக்கூடியவன் பிராமணன். இன்னைக்கு எத்தனை பேர் இப்படி இருக்காங்கங்கிறது வேணாம். பட் அது ஒரு ஜாதியை குறிப்பதாக அல்ல. இறையை உணர்ந்தவர்கள் எல்லாமே பார்ப்பான் தான். ஏன்னா பார்க்கிறவன் யாரு? இறை. அவனை பார்ப்பவன் பார்ப்பான். அதனால் பிராமணர்களுக்கு ஏற்படுத்திய தோஷங்கள், அவங்களுடைய நிலங்களை அபகரிச்சது, அல்லது அவங்கள அவமானம் இன்னைக்கெல்லாம் சகஜமாயிடுச்சு. அவமானமாக பேசுறது, இது எல்லாமே தோஷம். கோவதம், அதாவது பசுமாட்டை வதம் செய்வது. உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள், என்னோட ஆசிரியராக இருக்கலாம், எனக்கு சொல்லி கொடுத்த குருவாக இருக்கலாம், என்னோட தந்தையாக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறவர்களை அவமானப்படுத்துவதால் ஏற்படுவது தான் பிரம்மஹத்தி அப்படிங்கிறோம். இந்த பிரம்மஹத்தி தோஷம் முருகனுக்கு ஏற்பட்டதுன்னா அவர் ஆக்சுவலாக அந்த பிரம்மகுமாரர்களை அவர் தெரியாமல் பண்ணினீங்களோ நீங்கள் என்னை தெரியாமல் திட்டினாலும் சரி, இல்லை தெரிஞ்சு அடித்தாலும் சரி, வண்டியில் போயிட்டுருக்கீங்க, இடிச்சிட்டு தெரியாமல் இடிச்சிட்டேன்னு சொன்னால் இடிச்சது தானே. அது மாதிரி மேலே அவங்க இருக்காங்கன்னு தெரியாமல் இவர் இடிச்சிட்டு அந்த வேலை எய்திடுறார். அதனால் பிரம்மஹத்தி தோஷம் வருது. இப்போ ராமர் வந்து ராவணனை கொன்றதுனால பிரம்மஹத்தி தோஷம். ராமேஸ்வரத்தில் சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணார். கிருஷ்ணர் பிரதிஷ்டை பண்ண சிவலிங்கங்கள். அப்போ இந்த தோஷங்களை நிவர்த்திக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது சிவபெருமான். என்ன அழிக்கும் கடவுள்னு சொல்கிறோம். அவர் சம்ஹாரமூர்த்தி. எதை சம்ஹாரம் பண்ணுறார்? உனக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், உனக்கு ஏற்படக்கூடிய தோஷங்களை சம்ஹரிக்கக்கூடிய மூர்த்தியினால் அவர் சம்ஹாரமூர்த்தியாக இருக்கார். ஸோ அவரை பிரதிஷ்டை பண்ணி வழிபடுறப்போ தான் சிவலிங்க பூஜை செய்யும் பொழுது அது நிவர்த்தி ஆகுதுன்னு. அப்படி முருகன் சிவலிங்க பூஜை செய்து நிவர்த்தியாகி போய் வந்து அமர்ந்த இடம் அப்படிங்கிறது தேவகிரி அப்படிங்கிறது. இது எங்கே இருக்குன்னு? இதுவும் திருவண்ணாமலையில் தான். திருவண்ணாமலை மல்லவாடி பக்கத்தில் காட்டுப்புத்தூரில் தேவனாம்பட்டு. ஆக்சுவலி தேவகிரி தான் தேவனாம்பட்டுன்னு மாறிடுச்சு. அங்கே ஒரு சிறிய குன்று, அது மேலே இந்த முருகன் இருக்கார். அங்கே ஒரு ஜெகநாத சுவாமிகள்னு ஒரு சித்தருடைய சமாதியும் அங்கே இருக்குது. அந்த முருகனை தான் பிரம்மா வந்து வழிபட்டிருக்கார். பிரம்மஹத்தி தோஷம் போகிறதுக்கு முருகன் பூஜை பண்ணி வந்து உட்கார்ந்த இடத்துல பிரம்மாவே வந்து பூஜித்த ஸ்தலம் இது அப்படின்னு. பிரம்மா பூஜித்ததுனால என்ன? உங்களுக்கு பிரம்மஹத்தி தோஷம் இருக்கு. ஏன்னா ஜாதகம் எடுத்தால் நிறைய தோஷங்கள் சொல்கிறோம். பிரம்மஹத்தி தோஷங்கிறோம், களத்திர தோஷங்கிறோம், ஸ்திரீ சாபம் இருக்குது உங்களுக்கு. கிரகங்களுடைய தோஷங்களே நிறைய கர்மாங்கிற தேரிக்கையில் போயிட்டால் ஒவ்வொரு நட்சத்திரமுமே தோஷம் வாங்கியிருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு அஸ்வினி நட்சத்திரம்னு எடுத்திங்கன்னா அது சூரிய தோஷம் கொண்ட நட்சத்திரமும். அதே கேத்துவோட நட்சத்திரம் மகம், சந்திர தோஷம் கொண்டது. மூலம் எடுத்திங்கன்னா செவ்வாய் தோஷம்னு டிஎன்ஏல வந்துடும். அப்போ ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்குமே ஒரு கிரகத்தினுடைய தோஷம் இருக்குது. அப்படிங்கிறப்போ இறைவனும் அதிலிருந்து தப்பிப்பதற்கு இல்லைன்னா அவங்க இந்த மாதிரி உனக்கு நடந்ததுன்னா நீ இதன் மூலியமாக ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிக்கோன்னு நமக்கு நடிச்சு காமிச்சிருக்காங்க. ராமர் கஷ்டப்பட்டார்னு சொல்கிறோம். ராமர் கஷ்டப்படுவதாக அவர் ஒரு மனிதன் எப்படி இருக்கணும்னு காமிச்சிட்டு போனார். அப்போது அங்கே வந்து பிரம்மா பூஜை பண்ணுறாரு. இவரை பிடிக்க சனி பகவான் வர்றார். அந்த டைம் ஏன்னா இறைவன்களுக்கெல்லாம் 7.5 நாடிகை பிடிக்கணும். 7.5 வருஷம் நமக்கு இறைய கிழக்குலாம் 7.5 நாளிகை. ஏன்னா சிவனையே பிடிச்சிருக்காருன்னு பிடிச்சி சனீஸ்வர பட்டம் வாங்கினார். விநாயகரை பிடிக்க வந்து இன்று போய் நாளை வாங்குற கதை பார்த்துருக்கோம். ஆஞ்சநேயரை பிடிக்க வந்தப்போ அவர் தலையில் உட்காந்துக்கோ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கல்லு அடிக்கினார். ஐயா நான் வரலன்னு போனார்னு எல்லாருக்குமே நலமகாராஜா. நீங்கள் ஹரிச்சந்திரனுக்கு அந்த சனியினுடைய அந்த தொல்லையினால தான் அவர் போய் சுடுகாட்டில் வேலை பண்ணார். உண்மையே பேசுவேன்னாரு. உண்மையை பேச விடாமல் பண்ணுவேன்னு சனி பகவான் வந்தார். ஆனால் சனி ரொம்ப நீதிமான். அப்பேற்பட்ட சனி பகவான் பிரம்மாவை பிடிக்க வரப்போ பிரம்மா முருகனுக்கு பூஜை பண்ணிட்டுருக்கார். அதனால் அங்கே இருக்கிற ஒரு குளக்கரையில் வந்து சனி பகவான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாராமா. இன்றைக்கும் நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது தமிழ்நாட்டில் சனியை. சுயம்பு ரூபத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஸ்தலம் தேவகிரி தான். அப்போ தேவகிரிக்கு வந்தால் 2 விஷயங்கள் நடக்கும். ஒன்று, பிரம்மஹத்தி தோஷம் நீங்குவதற்கு எல்லா ராசிக்காரர்களுக்கும் 12 ராசிக்கும் உண்டான ஒரு கோவில் முருகன் கோவில்னா தேவகிரி மலை. நீங்கள் உங்களுக்கு பிரம்மஹத்தி தோஷம்னு நிவர்த்திக்கு போகிறீங்க இல்லையா, நம்ம திருவிடைமருதூர் போவோம் இல்லையா, இந்த திருப்பட்டூருக்கு போய் ஜாதகம் வச்சு எடுத்துகிட்டு வர்றது, தலையெழுத்தை மாற்றம்னு போகிறோம். இந்த தேவகிரி மலைக்கு போய் உங்கள் ஜாதகம் எடுத்துகிட்டு போய் அந்த முருகன் பாதத்தில் வச்சு பூஜை பண்ணிட்டு வந்தால் பிரம்மஹத்தி தோஷம் நீங்குவதுடன் அங்கே சனி சுயம்புவாக இருக்கார். எங்கேயும் இல்லாத ரூபம் குளக்கரையிலே உட்காந்துருக்கார்.
அந்த சனியினுடைய நமக்கு இன்னைக்கு 7.5 சனி என்ன சனி தான் ஹாட் டாபிக் எப்போவுமே. சார் அஷ்டம சனி முடிஞ்சிடுச்சா சார் சரியா போயிடுமான்லாம் கேட்போம். அப்போ சனியினால் ஏற்படக்கூடிய எல்லா தாக்கங்களும் என்னெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் நிவர்த்திக்கக்கூடிய ஸ்தலமாக இந்த தேவகிரியில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடும் குளக்கரையில் இருக்கக்கூடிய சனியினுடைய வழிபாடும் கிட்டத்தட்ட இதெல்லாம் ஒரு 2000 வருஷம் ஆச்சு இந்த கோயில்களுக்கு. சோழ மன்னர்கள் அந்த கோயிலை கட்டினாங்கன்னு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய நான் சொன்னேன் இல்லையா அந்த நட்சத்திரகிரி மலையில் அந்த குருக்கள் அவங்க பரம்பரை தான் இன்னைக்கும் வரைக்கும் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 வருடம் அது பழமையானது. இந்த 1000 வருடமாக அந்த யார் அந்த பிரதிஷ்டை பண்ணாங்களோ அவங்க வகைரா குருக்கள் தான் இன்னைக்கு வரைக்குமே இந்த 2 பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தேவகிரிக்கும் நட்சத்திரகிரிக்கும் என்ன தொடர்புனா நட்சத்திரகிரி நீ நட்சத்திரங்களுக்கு உண்டானதாகும், தேவகிரி தோஷங்களை நீக்கக்கூடிய கோயிலாகவும் இருக்கும். ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். நீங்கள் தேவகிரியில் நின்று நீங்கள் நட்சத்திரகிரியை பார்க்கலாம், நட்சத்திரகிரியில் நின்று தேவகிரியை பார்க்கலாம். ஒரே நேர்கோட்டில் முருகனுக்கு ஒரு ஸ்தலம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது இங்கே அது மாத்திரமல்ல, அங்கே இருக்கக்கூடிய அந்த 7 கரைக்கண்டீஸ்வரர் கோவில்களையும் ஒவ்வொருத்தருமே தரிசிக்கணும். தரிசிச்சுட்டு இந்த 2 முருகனை தரிசிக்கிறப்ப என்ன பிரச்சனை இருக்குது எல்லாமே தீரும். பூண்டி மகான் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருவோம். அந்த கைலாசநாதர் கோவில்கிட்ட தான் பூண்டி மகானுடைய சமாதியும் இருக்குது. அவர் ரொம்ப நாள் அங்கே தான் வாழ்ந்திருக்காருன்னு. ஸோ இந்த நிறைய விஷயங்கள் இந்த கரைக்கண்டீஸ்வரர் கோவில்கள், கைலாசநாதர் கோவில், நட்சத்திரகிரி, தேவகிரி இது 2ம் ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிரம்மஹத்தி தோஷம் சனியினால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா நான் பார்த்தேன், ஏன்னா அந்த தேவகிரி நான் போயிருந்தேன். அப்படி ஒரு ரூபத்தில் சனீஸ்வரனை எங்கேயும் பார்க்க முடியாது. சனி சிங்கனாப்பூர்னு சொல்லிட்டு மகாராஷ்டிராவில் இருக்குது. அங்கே மாத்திரம்தான் சுயம்புவாக ஒரே கல்லில் இருக்கும். சேம் அதே மாதிரி இங்கேயும் ஒரே கல்லில், ஆனால் அந்த சனீஸ்வரனை கேப்பாரற்று கிடக்கிறார் பாவம். எங்கெங்கேயோ நம்ம போகிறோம், சனின்னா திருநள்ளாருக்கு போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம். அற்புதமாக சுயம்புவாக இருக்கக்கூடிய சனீஸ்வரனுடைய ஒரு ஸ்தலம் இருக்குது. இந்த முருகன் பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருக்குது. அந்த சனி ஒரு கல்வெட்டு மாதிரி தான் இருக்கும். மேலே சூரியன், சந்திரன், நடுவில் ஒரு அம்புக்குறி இதெல்லாம் போட்டு அந்த சனீஸ்வரனுடைய அந்த ஒரு அமைப்பு இருக்கும். ஸோ சனி தோஷம் நீங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு முறையாவது போய் அது இப்போ 7.5 சனி யாருக்கெல்லாம் ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள். கும்பராசிக்காரங்களுக்கு, மீனராசிக்காரங்களுக்கு, மேசராசிக்காரங்களுக்கு, சிம்மத்துக்கு அஷ்டம சனி வரப்போகுது, தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி. ஸோ இந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பாக நீங்கள் போய் ஒரு முறை அந்த முருகனையும் சனீஸ்வரனையும் தரிசித்து நட்சத்திர குன்று முருகனையும் பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதனால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருக்கும். ஒரு முறை போய் பாருங்க, அற்புதமான ஒரு ஸ்தலம் இது அப்படிங்கிறது நம்ம இங்கே நம்ம மக்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். இப்போ இந்த கோயில் வழிபாடுக்கு நம்ம செல்லும் போதுங்க சார், ஏதாவது குறிப்பிட்ட பிரசாதம் நம்ம கொடுக்கணும், இல்லை மாலை அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்காங்க சார்? இந்த வில்வாரணி நட்சத்திர குன்று முருகன் கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா அரளிப்பூவும், அங்கே செவ்வாய்க்கிழமை பாலபிஷேகம், முக்கியமாக திருமண தடை நீங்கணும். எனக்கு செவ்வாய் தோஷத்தினால திருமண தடைன்னு இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போய் அந்த முருகனுக்கு பால் வாங்கி அபிஷேகம் பண்ணினாவே போரும். பூவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரளிப்பூ மாத்திரம் பண்ணி அங்கே உங்கள் நட்சத்திரம் பேர் சொல்லி ரொம்ப அற்புதமாக அங்கே இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ என்ன நினைக்கிறீங்களோ அதை போய் அங்கே வேண்டுதல் வச்சு பண்ணிட்டு வந்தால் போரும். முடிஞ்சால் அன்னதானத்துக்கு, ஏன்னா தானங்களில் சிறந்தது அன்னதானம். உபகாரம் பண்ணிங்கன்னா அங்கே வரவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அங்கே ஆடி கிருத்திகை ரொம்ப விசேஷம். ஏன்னா ஆடி கிருத்திகை அன்றைக்கி தான் நட்சத்திர குன்றில் முருகனை பிரதிஷ்டை பண்ணாங்க அந்த ஆச்சாரியர்களுக்கு கிடைச்சது. ஆனால் இந்த தேவகிரி மலைங்கிறது முருகனே வந்து அமர்ந்த இடமா சொல்லுது. இது ஒருத்தங்க எடுத்து வச்சது. இந்த தேவகிரி மலை தன்னுடைய பிரம்மஹத்தி நீங்கி முருகன் தேவ மயிலோட வெள்ளி தேவையானவுடன் அமர்ந்த இடமாக இங்கே தேவகிரி மலை. நட்சத்திர குன்று உங்களுடைய நட்சத்திரப்படி இருக்கக்கூடிய விஷயங்களை தீர்க்கக்கூடிய இடமா இருக்கு. ரொம்ப அற்புதமான ஸ்தலம். கண்டிப்பாக எல்லாரும் போய் பயன்பெறணும். தேவகிரி முதல்ல இப்போ போய் பாருங்கள். அந்த தேவகிரி மலையவே நீங்கள் நிறைய கொடுத்தாதான் தேவகிரி மலையில் முருகனுக்கு விளக்கே எரியுங்கிற மாதிரி இருக்கார். அதனால் எத்தனையோ இருக்கிற கோயில்களுக்கு பண்ணுறதை விட புதுசாக கோயில் கட்டுறதுங்கிறத விட என்னோடது தான் இருக்கிற கோயிலை காப்பாற்றுங்கய்யா. நீ புதுசாக ஒரு கோயில் கட்டி நான் 108 அடியில் முருகன் நீ வைக்க வேண்டாம். இருக்கிற முருகன் கோயில்களில் எந்த கோயிலில் விளக்கறியறதுக்கே கஷ்டமாக இருக்கோ பார்த்து அங்கே போய் பண்ணுங்க. முருகன் மனமகிழ்ந்து அனுகிரகம் பண்ணுவோம். ஸோ தேவகிரி மலை நம்ம போய் பார்த்தப்ப நம்மளுக்கே வருத்தமாக இருந்தது. அங்கே அர்ச்சகரும் அதுதான் சொன்னார்.
ஒரு வேளை பூஜைக்கும், ஒரு வேளை எண்ணெய்க்குமே அந்த இங்க வந்து ஜனங்க வரதில்ல. கஷ்டமா இருக்கு அப்டின்னாங்க. எத்தனையோ முருக பக்தர்கள் முருகனுக்காக என்ன வேணா செய்வோம்னு இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கீங்க. அப்படி இங்க திருவண்ணாமலை, மல்லவாடி, தேவனாம்பட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய காட்டுப்புத்தூர் அந்த முருகன் கோயிலுக்கு கண்டிப்பா முருக பக்தர்கள் போய் பாருங்க. அந்த முருகனுக்கு என்ன தேவையோ அத செய்யுங்க. இதுதான் அதுதாங்கிறது இல்ல. இறைவனுக்கு பத்திரம், புஷ்பம், பலம் தோயம். கீதையில பகவான் சொன்னான். நீ ஒரு பத்திரம் ஒரு இலைய குடுறா போரும்டா. இல்ல அப்படின்னு சொன்னான். நம்ம ஒரு பழம் இல்ல. தோயம்னா தண்ணி. தண்ணிய குடுறான்னா. இல்லன்னா நம்ம இருக்கு உங்கிட்ட அப்படின்னா. எதிரான காதலாகி கசிந்து உருகுற இந்த கண்ணீரையாவது குடுன்னு. அதனால நம்ம இதுதான் பண்ணணும், அதுதான் பண்ணணும். இறைவனுக்கு இதுதான்னு இறைவன் கேட்கவே இல்ல. சில விஷயங்கள் நம்மளாக உருவாக்கி கொண்ட விஷயங்கள் தான். அதனால முதல்ல அந்த கோவிலுக்கு ஒரு வேளை பூஜை நல்லா நடக்கிறதுக்கு பக்தர்கள் உதவி பண்ணாலே போரும். எத்தனையோ இடத்துல முருக பக்தர்கள் இருக்கீங்க. இந்த தேவகிரி மலை முருகனுக்கு ஏன்னா ரொம்ப விசேஷ ஸ்தலம். சிலது கண்ணுக்கு தெரியாமயே அமுங்கி இருக்கு. அங்க என்ன விசேஷம்னு தெரியல. இப்படி ஒரு சனி ஒண்ணு சுயம்புவா இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த குளத்துல இருந்து தான் தண்ணி எடுத்துட்டு வந்து பூஜை பண்ணுவாங்களாமா. அங்க சனீஸ்வரன் இப்படி ஒரு சனீஸ்வரன் இருக்காருங்கிறதே எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த சுத்து வட்டாரத்துல இருக்கிறவங்களுக்கே தெரியாது. சனீஸ்வரன் இப்படி ஒரு இதுல சுயம்புவா, அனுக்கிரக ரூபமா பிரம்மாக்கோசரம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காருன்னா, பிரம்மாங்கிறது உங்க தலையெழுத்துன்னு வச்சுக்கோங்க. தலையெழுத்தை ஒவ்வொரு 2½ வருஷத்துக்கு ஒரு தடவை இயக்குபவர் யாரு? சனி பகவான். அப்போ உங்க தலையெழுத்து பிரகாரம் உங்களுக்கு பிரச்சனைகள் வருதுன்னா, சனி பகவானிடத்துல நம்ம போய் சரணடையும் பொழுது கந்தன் காலடியை வணங்கினால் கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலேங்கிற மாதிரி அந்த கந்தனையும் வணங்கி இந்த சனி பகவானையும் வணங்குறப்போ உங்களுக்கு அந்த சனியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், பிரம்மஹத்தியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், எல்லா ராசிக்காரர்களுக்கு அவங்க ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை இந்த தேவகிரி முருகனும் நட்சத்திர குன்றில் இருக்கக்கூடியவன் உங்களுடைய நட்சத்திரங்கள் மூலியமா இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதையும் ரெண்டையும் ஒரு சேர தரிசனம் பண்ணுங்க. சிறப்பான வாழ்க்கை அமை. இப்ப திருவண்ணாமலை அருகில இருக்குன்னு சொன்னீங்க சார். இப்ப எல்லாருமே திருவண்ணாமலைக்கு வந்து ஒவ்வொரு பௌர்ணமி இல்ல அமாவாசை தினத்துல வந்து போறாங்க. அந்த காலகட்டத்துல அப்படியே இந்த கோயிலுக்கும் போயிட்டு வரலாமா? கண்டிப்பா. திருவண்ணாமலையிலிருந்து என்ன மேக்ஸிமம் ஒரு 1 மணி நேரம் டிராவலா இருக்கும். அப்ப லட்சோப லட்சம் பேர் திருவண்ணாமலைக்கு கிரிவலத்துக்கு வரீங்க. அடுத்த நாள் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இங்க இருக்கக்கூடிய தேவகிரி முருகனையும், நட்சத்திரங்குன்ற முருகனையும் பார்த்துட்டு போனீங்கன்னா, அப்பன் அருளும், சுப்பன் அருளும் 2ம் சேர்ந்து கிடைக்கும். இன்னொன்னு நல்ல அனுக்கிரகமான ஸ்தலம். ஏன்னா, ஒரு இடத்துல இப்ப ஆரஞ்சு பழத்த சாப்பிட்டுட்டு ருசி எப்படி இருக்குன்னு உங்கள கேட்டா, சாப்பிட்டது நான். நீங்க பார்த்துட்டு தான் இருந்தீங்க. நான் சாப்பிட்ட ஆரஞ்சு பழ ருசி எப்படி இருந்தது உங்கள கேட்டா எப்படி இருக்கும்? உங்களுக்கு தெரியாது. சாப்பிட்டது நான். அத புளிப்பா, கசப்பா, இல்ல நல்லா இனிப்பா இருந்ததான்னு சொல்ல வேண்டியது நான். அதனால போய் அந்த விஷயத்தை உணர்ந்து பார்க்கும் பொழுது தான் அதனுடைய அந்த தன்மை நமக்கு விளங்கும். நிஜமாவே ஒரு அற்புதமான ஸ்தலங்கள். நீங்க சொன்ன திருவண்ணாமலை ஆகட்டும், ஆ அங்க பக்கத்திலேயே பர்வதமலை கூட இருக்கு. ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாங்க. தேவகிரி நட்சத்திர குன்றுதல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏற வேண்டிய இடமும் இல்ல. சுலபமா ஏறிடலாம். அற்புதமான ஒரு முருகனுடைய ரூபம். அற்புதமான 2 முருகன். எங்கேயும் இல்லாத ரூபத்துல இருக்காங்க. நம்ம போய் தரிசிச்சு பயன்பெறுங்கள். இப்ப நம்ம நட்சத்திரகிரி, தேவகிரி பத்தி நெறைய விஷயங்கள் பேசணுங்க சார். கண்டிப்பா நம்ம நேயர்கள் ஒரு பயனுள்ள கருத்துக்களா இருக்கும். அவங்களும் கட்டாயம் போயிட்டு வருவாங்கன்னு நம்புறோம். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க சார். நன்றி.